நான் செய்வது கர்த்தருக்கு என்று நீங்கள் மனப்பூர்வமாய் செய்தால் அவர் திருப்பி உங்களுக்கு கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே மனப்பூர்வமாய் கர்த்தருக்காக செயல்பட்டால் மனப்பூர்வமாய் உங்களையும் ஆசீர்வதி மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 3:24 எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மனிதனுக்கு செய்கிற ஒரு காரியம், கர்த்தருக்கு செய்கிற ஒரு காரியம் என்று 2 காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. மனிதர்களுக்கு செய்கிற காரியங்கள் அவர்கள் அந்த பலனை, அந்த நன்மையை பெற்ற மாத்திரத்திலே பலரும் மறந்து போய்விடுவார்கள். ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக கிரியை செய்யும் போது, கர்த்தருக்காக செயல்படும் போது ஒருபோதும் அவர் உங்களையும் மறக்க மாட்டார், உங்களுடைய கிரியைகளையும் மறக்க மாட்டார். அது அவருடைய கணக்கில் வைக்கப்படுகிறது. நீங்கள் செலவு பண்ணுகிற நேரங்கள், நீங்கள் செலவழிக்கிற பணங்கள், கொடுக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள், கர்த்தருக்கென்று செய்கிற ஒவ்வொரு ஊழியங்கள் எல்லாவற்றுக்குமான பலன் உங்களுக்கு உண்டு. ஆகவே நான் செய்வது கர்த்தருக்கு என்று நீங்கள் மனப்பூர்வமாய் செய்தால் அவர் திருப்பி உங்களுக்கு கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். God bless you.